சிந்து பைரவி இப்ரமும் சிந்து கிட்ட தேவையில்லாத ஸ்னேகா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால சிந்து ஒரு கட்டத்துல கோவம் வந்துட்டு ஸ்னேகா கன்னத்துல பல்லார்னு அறிறாங்க. அதனால ஸ்னேகா யாரடி அடிக்க வரேன்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போடுவோம். ஸ்னேகாவுடைய கையை பிடிச்சிடறாங்க சிந்து. இங்க பார், என் மேல கையை வச்சு அவ்வளவுதான்றாங்க. இங்க பார், இப்ப அடிக்கிறேனேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கோ, தேவையில்லாத எங்கிட்ட பிரச்சனை பண்ணதுக்கப்புறம் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்றாங்க. என் புருஷனை நான் கூட்டிட்டு போறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன். ஏதோ நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கட்டின ஹாஸ்பிட்டல் மாதிரி ஓவரா பழகிட்டு இருக்கேன் பயங்கரமா கோவப்பட்டு சிந்து ஸ்னேகா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இங்க பாரு, உனக்குன்னு ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போற வேலையை பாரு, அதை விட்டுட்டு அடுத்தவங்க புருஷன் மேல ஆசைப்படுறியே, கொஞ்சம் கூட உனக்கு மனசாச்சுன்றது இல்லை. இந்த அளவுக்கு கேவலமான ஒரு பொண்ணா இருக்கட்டு சிந்து கோவப்பட்டு பயங்கரமா சண்டை போடுறாங்க ஸ்னேகா கிட்ட. ஏய் சிந்து, என்ன வாய் ரொம்ப ஓவரா போது, இப்படி பேசுறேன்னு? அப்படிதான் பேசுவேன்றாங்க. இங்க இருந்து போயிட்டு நான் என் புருஷனை கூட்டிட்டு சைலண்டா போயிடுவேன். என்கிட்ட பிரச்சனை பண்ண அதுக்கப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்ட்டு ரொம்ப கோவப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸ்னேகா கிட்ட சிந்து. ஸ்னேகா வந்து சிந்து அடிச்சதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சிந்து, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டி, என்னையும் அடிச்சுட்டு இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு போறாங்க ஸ்னேகா. ஸ்னேகா அடுத்து சிந்துவை என்ன செய்ய போறாங்கன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.